Hello everyone, welcome back to Triple S Tech Channel. இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் ஆஃப் பைத்தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன செஷன்ல நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங்ஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம வந்து நம்பர்ஸ் அண்ட் என்னென்ன நம்பர்ஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்பர்ஸ்ல ரெண்டு டைப்பா மேஜரா பிரியுது. ஒன்று வந்து இண்டீஜர்ஸ் அண்ட் ஒன்று வந்து ஃப்ளோட். ஸோ இண்டீஜர்ஸ்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டையுமே சேர்த்து இண்டீஜர் அப்படின்னு சொல்லி கலெக்டிவா சொல்றோம். ஃப்ளோட்னா என்ன, டெசிமல் பாயிண்ட். இட் கேன் பி +2.6 ஆர் -2.6. எவ்ரிதிங் இஸ் ஃப்ளோட் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் இங்கே பிரிண்ட்குள்ள கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்றேன், எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு. இதுல நோட் பண்ணலாம், நீங்க டபுள் கோட்ஸ் நான் இங்கே கொடுக்கல. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தா அது வந்து அது ஸ்ட்ரிங்னு கன்சிடர் பண்ணும் பைத்தான்ல. ஸோ வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்காம நான் இங்கே நம்பர்ஸ் டைரக்டா எழுதுறதுனால இது வந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பைத்தானால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னா அகைன் லைக் ப்ரூஃப்க்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். ஸோ இதே இங்கேயும் நம்ம டைப் ஆஃப் எழுதிக்கலாம். இங்கேயும் டைப் ஆஃப், இங்கேயும் டைப். ஸோ இந்த நாலுலையுமே நீங்க நோட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவுட்புட் வந்து என்ன இருந்துச்சு, +2 -2 2.6 -2.6 இருந்துச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே என்னென்ன டைப் பைத்தானால என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம் இப்போ இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பைத்தான் இண்டீஜர் INT அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணிருக்கு, அது இண்டீஜர். ஸோ செகண்ட் ரெண்டையும் பைத்தான் வந்து ஃப்ளோட் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன, அது வந்து டெசிமல் பாயிண்ட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கு. ஸோ இதே இது நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அது ஸ்ட்ரிங்கா மாறிடும் இல்லையா. சோ வந்து அகைன் லைக் இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, செகண்ட் இண்டீஜரா இருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்து 2 கொடுக்கறதுனா ஸ்ட்ரிங், டபுள் கோட்ஸ் இல்லாம 2 கொடுக்கறதுனா நம்பர். ஸோ அப்போ அதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஆக்சுவலா. ஸோ டிஃபரன்ஸ் என்னங்கிறது இப்போ உடனே பார்த்துருவோம். ஸோ இப்போ பிரிண்ட் டபுள் கோட்ஸ் 2 கொடுத்துருக்கிறேன், இங்கேயும் டபுள் கோட்ஸ் 2. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 + 2 என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, 4 அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இது வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கிறனால இது வந்து ஸ்ட்ரிங் ஆக்சுவலா. ஸோ ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டர் கூட சேர்க்க தான் அது ட்ரை பண்ணுமே தவிர ரெண்டையும் ஆட் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், இந்த இந்த பிளஸ் சிம்பிள் ஸ்ட்ரிங்க்கு நடுவில் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் சேர்க்குமே தவிர ரெண்டையும் ஆட் பண்ணாது. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அவுட்புட் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 22 அப்படின்றது. ஏன் 22 அப்படின்னு இருக்குன்னா 2 அண்ட் தென் அதுக்கு பக்கத்துல இன்னொரு 2 சேர்த்து ஜாயின் பண்ணுது, ஆனா ரெண்டையும் ஆட் பண்ணல. இதே இது நான் 2 டபுள் கோட்ஸ்க்கு பதிலா நான் வந்து வெறுமனே 2 + 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து நார்மல் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ 2 + 2 4, எனக்கு இது வந்து 4 அப்படின்றது அவுட்புட் வரும். ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுக்கும் நம்பர்ஸா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆட் ஆப்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுல வேற என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பைத்தான்ல பண்ண முடியும், ஒரு கால்குலேட்டர்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பைத்தான்லயே நம்மளால பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, இது வந்து அடிஷன், ஸோ சப்ராக்ஷன், இது ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம், டிவிஷன், அண்ட் தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் மாடுலஸ் சிம்பிள். இந்த மாடுலஸ் சிம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்க்கு நீங்க புதுசுனா இது வந்து புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்பரையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்பரை ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள நம்பரால டிவைட் பண்ணும். அதுல என்ன ரிமைண்டர் வருமோ அது எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இட் இஸ் மாடுலஸ் ஆப்ரேஷன்னா பேசிக்கலா இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் டூ ஆப்பரன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ண போகுது, அடிஷன் பண்ண போகுது. செகண்ட் ஒன் சப்ராக்ஷன் பண்ண போகுது. செகண்ட் ஆப்ரேஷனுக்கு தேர்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஸோ 4 - 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர் அண்ட் 2 - 3 அப்படிங்கிறது -1 நெகட்டிவ் நம்பர். ஸோ வி கேன் பைத்தானால நெகட்டிவ் நம்பர்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதோட அவுட்புட் வந்து -1 இருக்க போகுது. ஸோ 2 × 3, ஸோ 2 × 3 6 அண்ட் 2 / 3, இதோட அவுட்புட் வந்து 0.666 அந்த மாதிரி வந்து எனக்கு டெசிமல்ல எனக்கு வரப்போகுது. இது ரெண்டுமே இண்டீஜர் தான், ஆனா அவுட்புட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஃப்ளோட்ல இருக்க போகுது. அதுதான் வந்து இங்க சொல்றோம். அகைன் 3 / 2 வந்து 1 வந்து ரிமைண்டரா வரப்போகுது. ஸோ இதோட அவுட்புட் வந்து 1 இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். பாட்மாஸ் ரூல் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும் எக்ஸெப்ட் ஃபார் ஆஃப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா BODMOS
ஸோ இதுவும் சேம் ஆப்ரேஷன் தான் பண்ண போகுது, எக்ஸப்ட் இந்த ஆஃப் வந்து நடக்காது. ஸோ பிராக்கெட்ல உள்ளது ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். எல்லாத்துக்குமே சிம்பிள் நடுவில் கொடுக்கணும். ஸோ இப்போ 4 இப்போ மல்டிப்ளிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல 4 இன்டூ 3 மைனஸ் 2 அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் ஒரு கால்குலேஷன் தான். ஆனா பைத்தான்ல இந்த இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் நீங்க இது கூட பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு ஸ்டார் இங்க கொடுக்கணும் ஆக்சுவலா. அப்படின்னா தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் அடிஷன் கொடுத்தாலும் சரி, ஸ்டார் கொடுத்தாலும் சரி, இட் வில் ஒர்க். ஆனா காம்ப்ளெக்ஸ் ஆபரேஷன்ஸ் நீங்க இந்த மாதிரி கூட கேரி அவுட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தலாம் இதோட அவுட்புட் என்னன்னு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 2 + 2 4, 4 - 2 2, -2 சாரி 2 தான், -2 - 3 -1, and then 2 × 3 6, 2 / 3 0.6666 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னொரு ஓகே, அது வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் போறப்ப பார்க்கலாம். வி கேன் ரவுண்ட் இட் ஆஃப் டு எனி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அது வந்து நம்ம நம்பர்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3%2. ஸோ இதுதான் வந்து நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 / 2 இஸ் 1 அண்ட் ரிமைண்டர் இஸ் ஆல்சோ 1. ஸோ இதோட அவுட்புட் வந்து எனக்கு 1. ரிமைண்டர் இந்த வேல்யூக்கு என்ன ரிமைண்டர் வருது அதுதான் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ வந்து உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ 3 கொடுக்குறேன், இது வந்து 11 கொடுக்குறேன். ஸோ 11 / 3 இஸ் 3 டைம்ஸ் வந்து 3 11ல போகும். ஸோ ரிமைண்டர் வந்து 2. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு 2 வரும் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 வந்து எனக்கு அவுட்புட் ஆகுது. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ 3 - 2 வந்து 1, 1 × 4 இஸ் 4. தான் அவுட்புட் எனக்கு 4. ஸோ இது வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தப்பு டைப் காஸ்டிங். ஒரு நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். இந்த மாதிரி 2 அப்படின்றது வந்து டபுள் கோட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா டபுள் கோட்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்பர் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஒரு டைப்பை இன்னொரு டைப்பா நம்மளால மாத்த முடியும் பைத்தான்ல. இட்ஸ் வெரி ஈஸி டு டூ தட். இது வந்து டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மை நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு 5 அப்படின்ற ஒரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கிறேன். 5ங்கிறது இண்டீஜர். ஸோ இதுல டபுள் கோட்ஸ் இல்ல, நம்பர் இருக்கு. ஸோ இட் இஸ் அ இண்டீஜர். ஸோ இப்போ வெறுமன பிரிண்ட் டைம்னா 5 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இப்போ இதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இது வந்து str ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு பிராக்கெட் குள்ள நான் மை நம்பர் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு 5 இருக்கு. 5 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இத ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பண்ணிருக்கா அப்படிங்கிறத பார்த்தணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து எனக்கு அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்னு வரும். ஸோ இது வந்து டைப் வெறுமனே நான் நம்பர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா இதுல என்ன இருக்கு 5 இருக்கு இண்டீஜர். ஸோ வந்து இது வந்து இண்டீஜர் அப்படின்றத நான் அவுட்புட்டா வரும். ஸோ செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு அவுட்புட் 5 தான். இது வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் 5ன்றது தான் அவுட்புட்டா வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டைப் வந்து செக் பண்றப்ப இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. செகண்ட் டைப் வந்து நான் செக் பண்றப்ப இது வந்து நம்பரா இருக்கு. அது 5ஆவே இருந்துட்டு போகுது, நம்பராவே இருந்துட்டு போகுது. எதுக்கு நான் ஸ்ட்ரிங்கா யூஸ் பண்ணணும்? எதுக்கு நான் நம்பர கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட யூசேஜ் தான் இப்ப இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்ட கவனிங்க. மை ஃபேவரைட் நம்பர் இஸ் அப்படிங்கிறது நான் டபுள் கோட்ஸ்ல குடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆக்சுவலா. ஒரு ஸ்ட்ரிங் கூட இன்னொரு ஸ்ட்ரிங் என்னால ஆட் பண்ண முடியும். ஸோ அ மை நம்பர வந்து நம்ம அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அசைன் பண்ண இந்த வேல்யூ இருந்தா தான் என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து மை நம்பர் இஸ் ஈக்குவல் டூ 5. ஸோ இந்த ஸ்ட்ரிங் கூட நான் என்ன இந்த ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணி என்னால இதை ஆட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு அவுட்புட் வரும். மை ஃபேவரட் நம்பர் இஸ் 5. இதே இது இந்த ஸ்டேட்மெண்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதுல நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணாம டைரக்டா அந்த 5 நம்பரை இந்த இடத்துல நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஆனா இது வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து ஒரு நம்பர் ஆர் இண்டீஜர். ஸோ என்னால ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் என்னால ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பைத்தான் வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இங்க என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா கன்காட்டினேட் கேன் ஒன்லி கன்காட்டினேட் ஸ்ட்ரிங் அண்ட் நாட் இண்டீஜர் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. இதுல இருந்து மை நம்பருங்கிறது இண்டீஜர், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது ஸ்ட்ரிங், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். அதை எனக்கு ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பைத்தான் எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்படி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னா அதை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி தான் என்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து டைப் காஸ்டிங் எல்லாமே யூஸ் பண்றோம். ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தாப்புல இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஸ்ட்ரிங்குக்கு வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சோ நம்பர்ஸ்க்கும் நம்மளால இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பைத்தான்ல இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ பவர் நம்பர் 5க்கு நான் வந்து 3 பவர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து 5 × 5 × 5 இல்லையா? ஸோ இதோட அவுட்புட் வந்து 125 அப்படின்ற எனக்கு அவுட்புட்டா வருது.
ஸோ அடுத்தாப்புல நம்பர் 1 வந்து 5ன்னு வச்சிருக்கேன், நம்பர் 2 வந்து 4ன்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 நம்பர்ல எது மேக்ஸிமம் நம்பர்னு கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேக்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் வந்து நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டையும் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர், சாரி 2 நம்பர்ல பெரிய நம்பர் வந்து 5. ஸோ இந்த 5 எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து 2 நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 2 நம்பர்ல எது சின்ன நம்பர் அப்படிங்கறத எனக்கு அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ 5 அண்ட் 4ல 2 நம்பர்ல மினிமம் வந்து 4. ஸோ 4 வந்து எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இதுல மிஸ் ஆயிருக்குது. ஸோ இங்க பார்க்கும்போது பார்த்தோம் நம்ம, இதோட அவுட்புட் 2 பிரிண்ட் 2/3 அப்படின்ற அவுட்புட் வந்து என்னவா வந்துச்சு அப்படின்னு சொன்னா 6.666 இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு இல்லையா. ஸோ அதுல ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ 0.666 அந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ பெரிய அவுட்புட் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னா யூ கேன் யூஸ் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. ஸோ ரவுண்ட் ஆஃப் போட்டுட்டு உள்ளுக்குள்ள 2/3 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 2/3 எக்ஸிக்யூட் ஆகும். இதோட அவுட்புட் என்னது 0.66666. ஸோ இந்த அவுட்புட் ரவுண்ட் பண்றோம். இது வந்து பை டிஃபால்ட் வந்து ரவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஹோல் நம்பருக்கு வேல்யூ ஆகும். ஸோ வந்து எனக்கு இத்தனை டிஜிட்டுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து கமா போட்டுட்டு எத்தனை டிஜிட்டுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்றேன். ஸோ வந்து 0.67 அப்படின்ற எனக்கு அவுட் பண்ணும். ஸோ இது வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஹோல் நம்பருக்கு க்ளோஸா வந்து ரவுண்ட் பண்ணும். ஸோ எனக்கு 2 டிஜிட்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி 0.67 அந்த மாதிரி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல உள்ள வேல்யூ எல்லாத்தையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதை வந்து லாஸ்ட் 7 மாத்திச்சு. இது வந்து மேத்தமெட்டிக் கால்குலேஷன் ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் நிறைய இருக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப செலக்டிவா எது எது தேவைப்படுங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா இன்ஸ்டால் பண்றப்ப உங்களால டைரக்டா யூஸ் பண்ணிக்க முடியற ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா. சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பைத்தான்ல இன்ஸ்டால் பண்றப்ப இருக்கும், ஆனா வந்து அந்த மாடியூல்ஸ் வந்து லோட் ஆகாது. எல்லா மாடியூலுமே லோட் ஆயிருக்காது ஆக்சுவலா. ஸோ இப்போ ஒன் சச் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்கொயர் ரூட் அண்ட் ஃப்ளோர். ஸோ ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து டைரக்டா பைத்தான்ல கிடையாது. ஸோ இதில் ஆல்ரெடி எல்லோ கலர் லைன் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஃப்ளோர் வந்து ஃப்ளோர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு த்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணாலே எனக்கு எரர் தான் வரும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பைத்தான் சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பைத்தான்ல மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல்ல நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் ரூட் ஃப்ளோர் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மேத் மாடியூல் போனோம் அப்படின்னு சொன்னா இதுல கண்ட்ரோல் அமுக்கிட்டு இந்த மேத்தை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மேத் மாடியூல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய கோடு. ஸோ இதுல வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியும், ரேடியன்ஸ் பண்ண முடியும், ரிமைண்டர் பண்ண முடியும், சைன் ஆஃப், சைன் ஹெச், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட், இது எல்லாமே வந்து நம்மளால பைத்தான்ல பண்ண முடியும். ஆனா இது பை டிஃபால்ட் வந்து லோட் ஆகாது. நமக்கு வந்து எப்ப தேவையோ அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேத்ன்ற மாடியூல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா மேத்ல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இந்த ப்ரோக்ராம்க்கு நான் இம்போர்ட் பண்ணா இந்த ஸ்டார் கொடுக்கணும். ஆனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நான் தேவைப்படுறது ஸ்கொயர் ரூட் அண்ட் ஃப்ளோர் மட்டும் தான். அப்போ என்னால தனியா கூட என்னால எஸ்கியூஆர்டி அப்படின்னு சொல்லி போட்டு ஃப்ளோர். இப்போ நான் வந்து இந்த கம்ப்ளீட் மாடியூலை இம்போர்ட் பண்ணாம இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்றது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த ஃபைல்ல இருக்கிற மொத்த ஃபங்க்ஷன்ஸையும் நான் வந்து இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பைத்தான்ல. ஸோ இந்த மெமரி இன்க்ரீஸை வந்து அவாய்ட் பண்றது வந்து மெமரி லீக்கேஜ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த இதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வந்து போதும், எனக்கு அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து 2.5 ஸ்கொயர் ரூட் வந்து 2.236 அந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஃப்ளோர் ஆஃப் 3.7 வந்து 3 அப்படின்னு வந்திருக்கு. ஃப்ளோர்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதை இக்னோர் பண்ணிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற வேல்யூ மட்டும் எனக்கு அவுட்புட்டா வரும். அதுதான் வந்து ஃப்ளோர். நீங்க அந்த இடத்துல 3.7க்கு பதிலாக வந்து ஒரு 5.8 கொடுக்குறீங்க, எவ்வளவு 5.2 கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். இது வந்து ஜஸ்ட் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கோ அதை இக்னோர் பண்ணிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ளது மட்டும் எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா இருக்காது. எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேத் அப்படின்ற ஒரு மாடியூல்ல இருந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஃபங்க்ஷன்ல. ஸோ இப்போ இந்த மாடியூல் இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஆனா இந்த மாடியூல் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னு சொன்னா இப்போ அகைன் லைக் இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் டிஃபைன் சொல்லுது. ஏன் டிஃபைன் பண்ணல அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்
சீரீஸ்லயே வந்து நான் வந்து இதை சொல்லியிருப்போம் ஆக்சுவலா. பைத்தான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பண்றப்ப சொல்லியிருந்தேன். டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆக போகிறது லைன் நம்பர் 39. ஸோ லைன் நம்பர் 39 தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை லைன் நம்பர் 42ல தான் நான் வந்து இம்போர்ட்டே பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் இங்க இந்த ஃபைல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த மேத் மாடியூல்ல இருக்கிற அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராமுக்கு நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து இதான் வந்து கமாண்ட் ஆக்சுவலா ஃப்ரம் மேத் இந்த மாடியூல்ல இருந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த கமாண்ட் வந்து நான் லைன் நம்பர் 42ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ லைன் நம்பர் 39ல அது வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த லைன் வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஆனா இதுக்கப்புறம் நான் வந்து லைன் நம்பர் 40ல நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்றப்ப எனக்கு எரர் த்ரோ பண்ணாது. பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் மாடியூல நீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க கொடுக்கணும். ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன்ல எல்லா இடத்தையுமே கொடுக்கணும். இது வந்து பிளேகேட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு டாப் ஆஃப் த ஃபைல் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் என்னெல்லாம் சஜஷன் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபாலோ பண்ணலனாலும் ஒர்க் ஆகும். ஆனா இதெல்லாம் பண்ணா இது ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு நீட்டா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொடுப்போம். ஸோ வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் இது யூஸ்வலா எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கும். இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க வந்து லாஸ்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தான் ஸ்டாண்டர்ட். பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தா பண்ணாலும் இட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல். அதுக்காக தான் இது பண்ணணும். ஸோ நம்பர்ஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். இது எல்லாமே வந்து டெசிமல் சாரி ஃப்ளோட் அண்ட் இன்டிஜர் ரெண்டுக்குமே காமனான ஃபங்க்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் செஷன். ஸோ எல்லாத்தையுமே நான் அகைன் லைக் எப்படி ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம லேப் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. So thanks for watching. Please do like and subscribe. Thank you.